வணக்கம் நண்பர்களே, மக்களே. வெயில் சரியான பயங்கரமான வெயில் அடிக்குது. நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மரம். இதில் ஒரு 4 மரம் கவர் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 4 மரம் கவர் ஆகுது. ஒன்று அங்கேயே 1 2 3 4 இந்த 4 மரம் கவராகி இந்த அந்த சேர் உட்காந்துக்கணும். இந்த கூலிங்கே இந்த காற்று வந்து மரக்காற்று அடிக்கும்போதே வெயில் அவ்வளவு காந்துது. சுற்றி மரம் இருக்குது, இந்த சைடு வெயில் காற்று அடிக்குது, ஏன்னா காந்துது. இதே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் நிற்கவே முடியாது. 10 மரம் 20 மரம் 30 மரமெல்லாம் இருக்குது தெரியுங்களா? 4 மரம் 5 மரம் 6 மரத்தோட நிழல் வந்துட்டு காற்று அடித்தாலே இந்த வெயிலுக்கு முகமெல்லாம் காந்து சூடாக வீசு. நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்னூர் சைடு, அன்னூர் டு கோயம்புத்தூர் போகிற படியில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே போனால் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 மரம் இருக்குது. தொடர்ந்து மரமே ஃபுல்லாக. நிறைய பேர் லஞ்சு, நிறைய கம்பெனிக்காரராகட்டும், நிறைய கட்டட வேலை செய்கிறவங்களாகட்டு, அப்புறம் வெளியே அதை வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த காந்திரத்துக்கு அந்த ஹோட்டல்லையும் கூட உட்காந்து சாப்பிட்றது, அதை வாங்கிட்டு வந்து மரத்தடி தான் உட்காந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர். நான் பார்த்துட்டேன். அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரத்துக்கடி உட்காந்து சாப்பிட்றாங்க. நிறைய பேர் நிறைய கம்பெனியில் மார்க்கெட்டிங்கு, அப்புறம் இந்த டெலிவரி வேலை செய்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு அது வழியாக போகிற வேலை இருந்தது. போய் உட்காந்து சாப்பிட்டா காற்று ஏசியே அந்த செடிக்கு வர மாட்டேங்குது. அப்படி இருக்குது குழு. அவ்வளோ மரம் இருந்தால் கூலிங்காக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இன்றைக்கி பார்த்தீங்களா 6 மரத்தில் அடியில் உட்காந்தாலும் காந்துது. சரிங்களா?